செங்கோல் மீடியா பார்வையாளர்களுக்கும் வணக்கம். தினசரி தேர்தலுடைய கள நிலவரங்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ தமிழகத்தில் காவல்துறையினருடைய என்னதான் சார் நடந்துட்டு இருக்குது? இன்னைக்கு சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம், ஆமாம், அதாவது காப்பாரப்பட்டி இன்னைக்கு காலையில் நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காப்பாரப்பட்டியில் பார்த்தீங்கன்னா சிங்கம்புரி கிராமத்தினுடைய அந்த கிராமத்தினுடைய கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா கடந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில அமைப்பினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. ரெண்டு கேங்குங்க, ஒரு கேங் அதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ஆனா இன்னைக்கு கோர்ட் மதுரை உயர் நீதிமன்றம் நடத்தலாம்னு உத்தரவு கொடுத்துருச்சு. இவங்க போறாங்க, அதன் அடிப்படையில திருவிழா நடத்துறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர் வாங்குறாங்க. ஆர்டர் வாங்கிட்டு அதிகாரிகள் கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. அதிகாரிகள் நடத்துக்கோங்கன்றாங்க. இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது கிடைக்கப்பட்ட தகவல் எதிர்த்தரப்புல காசு வாங்கிட்டு போலீஸ் நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தயாரா பண்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க இதை நீங்க பண்ணும்போது பிரச்சனையாகும். இந்த கேள்விப்பட்ட தகவல், அதாவது என்னன்னா சார், நீதிமன்றத்துடைய உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய அதிகாரம். கோர்ட் ஆர்டர் இவங்களுக்கு ஃபேவரா திருவிழா நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்த உடனே பாதுகாப்பு தர வேண்டியவர்களே காவல்துறையினர் தான். திருவிழா நடத்துவதற்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினர் எதிராளியின் கையில் காசு வாங்கிட்டு, அதுவும் கோயிலில் குழந்தைங்க, பெண்கள், அதாவது புடவையெல்லாம் உருவி கிருவிக்க வேனில் அந்த போலீஸ் வேனில் ஏற்றுறாங்க சார். இது அராஜகத்தினுடைய ஒரு அட்டுழியமாக தெரியுது. அதுவும் குழந்தைகள், பெண்கள் கூட என்ன சார், அதுவும் திருவிழா நடக்கிற நேரத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க காவல்துறை? ஏன் இன்னும் அவங்க திருந்தலை? இந்த ஒரு சில காவல்துறையினால ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய இதுக்கே அவப்பேர் தானே ஏற்படுது. அதுவும் இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தலைமையில் டிஎஸ்பிலே களத்தில் இறங்கி இந்த மாதிரி ஒரு அட்டுழியம் செய்கிறாரு. என்ன சார் நடக்குது? என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? This is the right time to reconstruct the police department in Tamil Nadu. இந்த டைம்ல நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா இவங்களை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா போலீஸோட ஈரல் மட்டும் இல்லை, நுரையீரல் மட்டும் இல்லை, இதயத்திலிருந்து எல்லாமே அடிக்க போச்சு. அவங்க சைக்கலாஜிக்கலா மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சியினருடைய அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்போ இப்படித்தான் நடந்துப்பாங்க. ஸோ ஆளுங்கட்சி மீது கோவத்தில் தான் ஒருத்தர் குண்டு துப்பாக்கி எடுத்து பனைமரத்தில் ஏறணும்னு சொல்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய ப்ரெஷர், ஆளுங்கட்சியுடைய ப்ரெஷர். போலீஸில் சொல்லுவாங்க எல்லா நாட்கள்லையும் லட்டு கிடைக்காது. அதுக்குன்னு கோயிலில் சாமி கும்பிட போனோம் இல்லையா சார்? நான் சொல்கிறேன் பாருங்க, சில நேரங்களில் வேறு விஷயங்களும் கிடைக்கும். போலீஸ் பணம் வாங்குச்சா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி பணம் வாங்கினானா நமக்கு தெரியாது. நிச்சயமா அதிகாரத்தின் பேரில் கூட பயந்து இவங்க போயிட்டு அதை செய்து இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற அதிகாரிகள் பணம் வாங்காமல் அரசியல்வாதி பணம் வாங்கிட்டு நீ போய் இதை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் போலீஸ் தான். யார் எதை சொன்னாலும் செய்யறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. கோர்ட் சொல்றதை மட்டும்தான் அவங்க செய்யணும். இவங்க கோர்ட் ஆர்டரை இன்னைக்கு இங்கே மதிக்கலைன்றது அதானே சார் இன்னொரு கேள்வி. இங்கே இது இதே சேம், இதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயம். அந்த இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்கவங்க இதே ஒடுக்கப்பட்ட சமுதாயம். திரும்ப 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 இவங்களுடைய அராஜகம், இவங்களுடைய கரங்கள் எங்க நீளுதுன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மேலேயே தான் நீளுது. அவங்களே தான் அடிக்கிறது, அவங்களே தான் துன்புறுத்துறது. ஒரு இயல்பு வாழ்க்கையை அவங்க வாழ முடியாத அளவுக்கு அவங்க திரும்ப திரும்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுற கட்சி தலைவர்கள், ஒடுக்கப்பட்ட இவங்களுக்காக போராடுறதுக்காக அரசியல் கட்சி நடத்துறவங்க கூட இதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலையே. கடந்த 5 வருடங்களாக தாம் வெறுமனே கூட்டணியில மட்டும்தான் இருக்கும். அதுவும் இது ஒரு தேர்தல் கூட்டணி மட்டும்தான். இந்த தேர்தல் கூட்டணியை தாண்டி எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேர்தலில் கூட்டணி வச்சியா, வச்ச பிறகு நீ நானும் ஜெயிச்சோமா, இதோட உன் வேலையை நீ பார்க்கணும், என் வேலையை நான் பார்க்கணும். எனக்கு சில கொள்கைகள் இருக்கு, எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, மக்களை காப்பாற்றணும். அந்த எண்ணத்தோட அண்ணன் திரும்ப நடந்துகிட்டு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை போலீஸ் பண்ணாரு.
நிச்சயமா. கை வச்சா அவர் கேட்பாரு ம். அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கை வைப்பானா? அவர் கேட்க தவறிட்டாரோ? அவரு வந்து ம். அவரு தன்னை வந்து திமுகவுடைய ஒரு கூட்டணி கட்சியாவே அவர் நினைக்கல. அபிமானியா நினைச்சிட்டாரு போல இருக்கு. திமுகவும் ம். விடுதலை சிறுத்தைகளும் ஒரே கட்சின்னு முடிவு பண்ணிட்டாரு அவர். அவர் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருந்துட்டார். நம்மளும் அவங்களும் ஒரே கட்சி ம். அப்படி முடிவு பண்ணிட்டாரு. கூட்டணி கட்சி மட்டும்தான், ம். கூட்டணி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அதனால தான் சார் இன்னைக்கு வந்து விசிக்கு அவனோட ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் டிவி கேட்க போனதுக்கான காரணம் என்னன்னா, ம். தன்னுடைய மக்கள் அடிபடும் போது ஏங்க ம். பெருக்கிறவன் துடைக்கிறவன் மாறவங்களாம் எந்த ஜாதி? ம். 99% 99% என்ன ஜாதி? ம். தாழ்த்தப்பட்ட மக்கள். ம். நீ இருக்கிற இடத்துல இருந்து 2-3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட கிடையாது. ம். ராத்திரிக்கெல்லாம் உட்காந்து ரிப்பன் பில்டிங்ல போராடுது. 15 நாள் போராடுது. அன்னைக்கு அவர் களத்துல இறங்கியிருந்தாலும் அன்னைக்கு வேற இவங்க முன்னாடி நின்று சண்டை போடுறாங்க. சோத்துக்கு இல்லாம தானே கத்துறான். உனக்காக பெருக்கிறவன் துடைக்கிறவன் மாறுறான். உண்மைதான். பாத்ரூம் கூட கழுவுறது. சோத்துக்கு இல்லாம தானே கத்துறான். ஆமா. இந்த மேயர் ஆமா. இவங்க முன்னாடி உட்காந்து சண்டை போட்டுருந்தா பின்னாடி பேக் ரோடு வழியா போகும். ம். ம். இவர் அங்கேயே இருக்கிறாரு. கண்ணு தெரியல, காது கேட்கல. கண்ணெல்லாம் மூடிக்கிட்டாரு போல இருக்கு சார். ஏதோ மகாபாரதத்துல செய்யலாம். கருப்பு துணி வச்சு கட்டின இன்னைக்கு வந்து என் ஜாதி மக்கள் எங்க போறீங்க, ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்கன்னா உன் ஜாதிக்காக நீ பண்ணலையே. வேங்கை வயல்ல மலத்தை கலந்த போது என்ன பண்ண? கூட்டணி கட்சின்ற ஒரு என்ன பண்ண? எதுவுமே பண்ணல. ஜாதிக்காக என்ன பண்ண? கடந்த 5 வருடங்களில் அவர் என்ன பண்ணாரோ அதற்கான விளைவைத்தான் மக்கள் கொடுத்தாங்க. திமுக பார்த்துச்சு. ஓடுற குதிரையில மட்டும் பணம் கட்டுச்சு, ஓடாத குதிரையை ஒதுக்கி வச்சிருச்சு. அப்படிதான் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு பிசிக்கே ஒட்டுமொத்தமா அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. காரணம் பாருங்க, யாருக்காகவும் ஒரு அருமையான போராளி அண்ணன் திருமா வந்து ஒரு அருமையான போராளி. யாருக்காகவும் தன்னுடைய இயல்பு குணத்தை ஒரு போராளி மாத்தவே கூடாது. அது கோடானு கோடி மணி பணம் வந்தாலும் சரி, இந்த உலகத்தையே எழுதி கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி, ஒரு போராளி சாகும் முறை போராளியா தான் இருக்கணும். அந்த நேரத்துக்கு ஒண்ணா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எதையாவது கொஞ்சம் கடனை உடனே வாங்கி சரி பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வர முடிய, பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுக்காக தன்னுடைய இயல்பு குணத்தை அவன் மாத்திக்க முடியாது, மாத்திக்க கூடாது. அப்படி மாத்திக்கிட்டான்னா செத்து போயிடுவான். அவனால வாழ முடியாது. அவனை வந்து டைல்யூட் ஆயிட்டா அப்படின்னு ஒரே சிம்பிளா முடிச்சிடுவாங்க. இப்போ ஒரு டைல்யூட் ஆயிட்டாரு. கடந்த 5 வருடங்களில் டைல்யூட் ஆயிட்டாரு. அவருடைய ஆட்கள் தான் அடிபட்டது. வேற ஆட்களுக்காக நீ போய் கேள்வி சொல்லல. உன்னுடைய ஆட்கள் அடிபட்டு, உன்னுடைய ஆட்கள் இது மாதிரி பண்ணி, யாருக்காக நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை மொத்தமும் இழந்தையோ. அண்ணன் திருமா வந்து யாருக்காக 27 வயசுல உள்ள வந்தார், கட்சி ஆரம்பிச்சார். ஸோ இன்னைக்கு தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. மக்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க, எந்த ஒரு சமுதாயமும் வந்து சந்திக்க கூடாத, எந்த சமுதாயமும் சந்திக்க கூடாத இப்படி ஒரு வளர்ந்த ஒரு நாகரிகமான ஒரு மனித குலத்துல எந்த சமுதாயமும் எந்த ஒரு தனி மனிதனும் சந்திக்க கூடாத, சந்திக்க வெட்கி தலகுனியக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த பட்டியலினத்து மக்கள் 5 வருடங்களா சந்திக்கிறாங்க. சோறு தண்ணி இல்லாம கத்தி கதறி எல்லாம் பண்ணி. ஒரு செவிலியர்கள் எடுத்துக்கோங்க, செவிலியர்கள்ல 80% யார் தெரியுமா? பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் புண்ணு துடைக்கிற வேலை, சீழ் துடைக்கிற வேலை, அதுக்கெல்லாம் என் பிள்ளை அனுப்ப மாட்டேன். இப்படித்தான் நிறைய பிசி எம்பிசி நினைப்பாங்கல்ல, நினைக்கிறாங்க. அந்த செவிலியர்களை எத்தனை நாள் அடினே அடிச்சுக்கணும். ராத்திரி தூக்கி போயிட்டு இதோட விட்டு வர பஸ்ல ஏற்றி அதை இறக்கி எதை பண்ணி இதை கோவத்துக்கிட்ட உட்கார வச்சு என்னென்ன பண்ணி பாத்ரூம் மூடி வச்சு என்னென்ன பண்ணிச்சு இந்த திமுக கவர்மெண்ட். வாயை திறந்தாரு அவரு. அவங்க கூட கூட்டணி வச்சு ஒரு தடவை அண்ணன் என்கிட்ட கேட்குறாரு, யாரு திருமானே என்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு, ஏன்பா நம்ம இதில் பாவர் சார்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி அண்ணன் கேட்குறாருப்பா என்னென்ன அப்படின்னா இந்த தரமான அவர் கேட்குறாரு. சிஎம் வீட்டில் அப்போ கலைஞர் சிஎம் நம்ம உட்காந்து கேட்குறாரு, செந்தில் இதில் வந்து நர்சஸில் எந்த கம்யூனிட்டி அதிகம்? நான் எஸ்சி தானே அதிகம். அப்போ அவருக்கு நல்லாவே தெரியும் எந்த கம்யூனிட்டி அதிகம் செவிலியர்கள்ல அப்படின்னு. ஆனால் எதுவுமே செய்யலை.
அங்கே அப்படி அவசரப்பட்டாங்க. அப்படி தன்னுடைய இனத்தை, தன்னுடைய மக்களை, தான் யாருக்காக இதெல்லாம் பண்ணுமோ அவங்கள வந்து மேல் கூட்டு வராத, அவங்களுக்காக நிற்காம ஆட்சியாளர்களுக்காக நின்னால் விஜய் கூட போவாங்க. யார் கூட போவோம்? விஜய் கூட தான் போவோம். ஆமாம், இன்னைக்கு விஜய் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நர்சஸ் ஒன்று விஜய் கோடு போடுவாங்க, இல்லை பழைய இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே பரவாயில்ல ஏடிஎம்கே கோடு போடுவாங்க. எப்படி திமுக போடுவாங்க? கண்டிப்பாக போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? ஊசி குத்துற குளிர் அந்த டைம்ல ஊசியால் குத்துற மாதிரி இருக்கும் அந்த குளிர். அந்த குளிரில் படுக்க வச்சிருந்த ஒரு பக்கம் கொசு, இந்த ஒரு பக்கம் குளிர். நான் 7 நாள் அவஸ்தைப்பட்டாங்க. சரிங்க, தகவலுக்கு நன்றி. பாவம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அந்த சிங்கம்பூரி கிராமத்து மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநியாயமே சொல்லலாம். காவல்துறையினர் ஏவப்பட்டு அந்த கிராமத்தினுடைய குழந்தைகளும், பெண்களும், இளைஞர்களும், முதியவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய, அதாவது திருவிழா நடக்கக்கூடிய சமயத்திலே இறங்கி மிகப்பெரிய ஒரு அட்டுழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. இந்த கிராமத்தில் நாங்கள் மக்கள் யாருமே வாக்களிக்க மாட்டோம், யாருக்கு வாக்காளர்கள், அதாவது வேட்பாளர்கள் யாரும் இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து காவல்துறையினருக்கு வந்து ஏற்படுகின்ற மன உளைச்சலால் காவல்துறையினருடைய ஒட்டுமொத்த அவர்களுக்கு மன உளவியல் சார்ந்த பயிற்சிகள், அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வழங்கப்படுகின்ற பயிற்சியை தவிர வருடந்தோறும் அவர்களுக்கு உளவியல் பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் காவல்துறையினரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாமல் காக்க முடியும். இது அவர்களுக்கானது மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான இது ஒரு பாதுகாவலாக காவல்துறையினர் அவர்களை மேம்படுத்தி, காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு அது ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.